ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மடகாஸ்கரின் துறைமுக நகரை சூறையாடிய கெசானி புயல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 2 ஜியாகிரஃபியில் வந்து நேச்சுரல் கலாமிட்டியில் சைக்ளோனில் வந்து கவர் ஆகும். ஸோ மடகாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. லேட்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 12 டிகிரி சதர்ன் லேட்டிடியூட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோமாசினா அப்படிங்கிற அந்த துறைமுக நகருக்கு அருகே ஒரு சைக்ளோன் வந்திருக்கு. இதனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கெசானி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி 90வது நிறுவன தினம், புதிய சிஎஸ்ஆர் திட்டங்கள் தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங்கில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவினுடைய அந்த முன்னணி பொதுத்துறை வங்கிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஓபி. ஸோ அது வந்து 90வது அந்த ஆண்டு வந்து தொடக்க விழா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 10, 1937ஆம் ஆண்டு ஒரு பிரைவேட் பேங்காக தான் இது வந்து தொடங்கி இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது 1969ஆம் ஆண்டில் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் டெஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து நிறைவு பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி வந்து அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இரிகேஷன்ஸ் வேணும், அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், பெஸ்டிசைட்ஸு, ஸோ இதுக்கெல்லாம் அதிகம் வந்து செலவாகும். ஸோ இதுக்கெல்லாம் ரூரலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அந்த விவசாயிகள் வந்து பேங்க்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் எல்லாமே நிறைய பேங்க்ஸ் வந்து ப்ரைவேட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த விவசாயிகளுக்கு வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி ப்ரொடக்ஷனை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், விவசாயிகளுக்கு வந்து லோன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க இந்த ஃபெர்டிலைசர்ஸ், அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ண முடியும், அவுட்புட்டை வந்து கொண்டு வர முடியும். இதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1969ஆம் ஆண்டு ஜூலை 19 ஒரு 14 பேங்க்ஸை வந்து நேஷனலைசேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அக்யூசியேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் ஆக்ட் 1969. ஸோ இதில் 14 வங்கிகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பப்ளிக் செக்டர் பேங்கை வந்து கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு பேங்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ அதுக்கப்புறமும் 1918 திரும்பவும் கொஞ்சம் பேங்க்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட் பண்ணக்கூடியது ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து நமக்கு 1935ஆம் ஆண்டு தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுவுமே 1949ஆம் ஆண்டு இதையும் நேஷனலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க பப்ளிக் செக்டரா. ஸோ இதுக்கு கீழே அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ ஆர்பிஐ கீழே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலேட் அண்ட் மேனேஜ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக பேங்கிங் அண்டு ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போன ஒரு வருஷம் வந்து லாபத்தில் இயங்கக்கூடிய அந்த பொதுத்துறை வங்கிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து பொது நலனுக்காக செலவிடலாம். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுவே நம்ம கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் அதே மாதிரி இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக சட்டங்கள் இருக்கு. அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்ல 2% என்ன பண்ணலாம், இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக செலவிடலாம். அதே மாதிரி இந்த பேங்கிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் படி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து 1% என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அவங்களுடைய அந்த ப்ராஃபிட்டை வந்து செலவிடலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவன தொடக்க விழாவை முன்னிட்டு ஐஓபி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னெல்லாம்னு பார்க்கும்போது
பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில், அதே மாதிரி பெண் குழந்தைகளின் தூய்மை மற்றும் உடல் நலனை பாதுகாக்கும் நோக்கில் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா 5 பகுதிகளில் வசிக்கும் 4000 பெண் குழந்தைகள் உட்பட மொத்தம் 10,000 குடும்பங்களுக்கு தேவையான அந்த சுகாதார பொருட்களை வந்து வழங்கியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 23 நபர்களுக்கு சக்கர நாற்காலிகள் மற்றும் 3 சக்கர மிதிவண்டிகள் வந்து இந்த சிஎஸ்ஆர் பேசிஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் கிரைட்டீரியாஸ் இருக்கு, எஜுகேஷன் ரிலேட்டடா, அதே மாதிரி என்விரான்மெண்ட் ரிலேட்டடா. ஸோ இந்த மாதிரியான இந்த தேவைகளுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் அந்த ஃபண்டை வந்து ஒதுக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசு நிகழ்ச்சிகள் பள்ளிகளில் வந்தே மாதிரம் கட்டாயம் 6 சரணங்களும் பாடப்பட வேண்டும். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். இனிமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த அரசு நிகழ்ச்சி மற்றும் பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆந்தம் தான் பாடுவாங்க, அதாவது ஜனகணமன. ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகளில் தேசிய பாடலான வந்தே மாதிரமும் கட்டாயப்படுத்தியுள்ளது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதுக்கான ரூல்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் வந்தே மாதிரம் பாடலின் 6 சரணங்களையும் பாட வேண்டும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 சரணங்கள் தான் பாடுவாங்க, இனிமே 6 சரணங்களை பாட வேண்டும். ஸோ தேசிய கீதம் பாடப்படும் அனைத்து தருணங்களும் எப்பப்ப அந்த நேஷனல் ஆந்தமை வந்து எந்தெந்த நிகழ்ச்சிக்கு பாடுறாங்களோ ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேசிய கீதத்தை வந்து பாடணும் அப்படின்னு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வந்தே மாதிரம் பாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1875ஆம் ஆண்டில் பங்கிம், அதாவது பெங்கால் கவிஞர் பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் இது வந்து முதலாக எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 1882ஆம் ஆண்டு ஆனந்தமடம் நாவல்ல இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதை வந்து அதுக்கப்புறமா 1896ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கட்டாவில் அந்த வருடாந்திர காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். இதுல ரவீந்திரநாத் டாகூர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இசை அமைத்து இந்த வந்தே மாதிரம் பாடலை வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 6 சரணங்கள் கொண்ட இந்த பாடல் வந்து 1937ல காங்கிரஸால் என்ன பண்ணியிருக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த 6 சரணங்கள்ல கடைசியா இருக்கக்கூடிய அந்த 4 சரணங்கள் வந்து ஹிந்து தெய்வங்களுடைய பெயர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து 1937ஆம் ஆண்டு இதனுடைய 2 சரணங்களை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேசிய பாடலா வந்து கன்சிடர் பண்ணி பாக்கி 4 சரணங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தவிர்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஜனவரி 24 இந்த வந்தே மாதிரம் சாங், அதாவது நேஷனல் சாங் பிளஸ் நேஷனல் ஆந்தம் இதை ரெண்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து இதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டு வந்து எங்கெல்லாம் பாடணும் அப்படின்னா வழக்கமா நேஷனல் ஆந்தம் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரின் வருகை, தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு, மாநில ஆளுநர்களின் உரை. ஸோ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஆந்தம் வந்து பாடுவாங்க. ஸோ இனிமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கு முன்னாடி இந்த வந்தே மாதிரம் 6 சரணங்கள் கொண்ட அந்த பாடலை வந்து பாடணும். ஸோ நேஷனல் ஆந்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 52 வினாடிகள் வரும். இந்த வந்தே மாதிரத்தினுடைய அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 நிமிடங்கள் 10 வினாடிகள். ஸோ இது எதற்காக அப்படின்னு சொல்லும்போது பள்ளிகள் வந்து செயல்பட தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த தேசிய பாடலை வந்து ஒலிக்கப்படணும். அதே மாதிரி மாணவர்கள் குழுவாக தேசிய பாடலை பாடுவதுடன் பள்ளி செயல்பாடுகளை வந்து தொடங்கணும். பள்ளி நிகழ்ச்சியில் தேசிய பாடல், தேசிய கீதம் பாடுவதையும் ஸோ அது வந்து இப்படி பாடும்போது அந்த தேசிய கொடி மீதான மரியாதையை ஊக்குவிக்கவும் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரூல்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் இன்று வேலை நிறுத்தம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில ப்ரெஷர் குரூப்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தனிப்பட்ட இயக்கம், அதாவது ஒரு
தனி விதமான ஒரு கொள்கைக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக வந்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்த ப்ரெஷர் குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு யூனியனாக ஃபார்ம் பண்ணி இப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிராக ஏதாவது பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் கிட்ட அவங்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தக்கூடியதான் ட்ரேட் யூனியன். இதுவே நம்ம ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் அசோசியேஷன்ஸ். ஸோ இவங்க வந்து அந்த மருத்துவர்கள் அவங்களுடைய அந்த தேவைகளுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசை வந்து வலியுறுத்துவாங்க. ஸோ இது போக லிங்குவிஸ்டிக் யூனியன் இருக்கும். இப்போ லிங்குவிஸ்டிக் யூனியன் சொல்லும்போது அந்த தமிழுக்காக அந்த கோரிக்கைகளை வைக்கக்கூடிய அந்த யூனியன்ஸு. ஸோ இதில் வந்து தமிழ் சங்கம் நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் அந்த பீப்புள்ஸ் சேர்ந்து ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணுறதா என்ன அப்படின்னு சொன்னோம்னா ப்ரெஷர் குரூப்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த தொழிற்சங்கங்களுடைய அந்த கூட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. மின் விநியோகம், காப்பீடு, போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, எரிவாயு, குடிநீர் விநியோகம் உட்பட்ட அந்த பல்வேறு விஷயங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போராட்டத்தை வந்து இந்த வேலை நிறுத்தத்தை வந்து இன்னைக்கு தொடங்கி இருக்காங்க. இதில் 30 கோடி தொழிலாளர்கள் வந்து பங்கேற்க உள்ளனர். ஸோ இதில் இந்த ட்ரேட் யூனியனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும் யூனியன்ஸ். ஐஎன்டியூசின்னு சொல்லும்போது இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். ஸோ அதுக்கப்புறமா ஏஐடியூசின்னு சொல்லக்கூடியது ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். ஸோ இந்த தொழிலாளர்களுக்கான முதல் யூனியன் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ். ஸோ இதுதான் ஏஐடியூசி. இது பார்த்தீங்க அப்படின்னா 1920ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக யார் இருந்திருப்பா அப்படின்னா லாலா லஜ்பதி ராய். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம்எஸ் ஹிந்த் மஸ்தூர் சபா. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறமா சிஐடியு சென்ட்ரல் இந்தியன் ட்ரேட் யூனியன். இவங்க வந்து தொழிலாளர்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தக்கூடிய அமைப்புகள். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேற என்னென்ன இந்த ப்ரெஷர் குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஆல் இந்தியன் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த மருத்துவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை வந்து அரசுக்கு வலியுறுத்துவாங்க. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்வொகேட்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ப்ரெஷர் குரூப்பு. அடுத்ததா அக்ரரேரியன் குரூப்ஸ் இருக்காங்க, அக்ரரேரியன் குரூப்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரிலீஜியஸ் ரிலேட்டடாக ரிலீஜியஸ்ன்னு சொல்லும்போது ஆர்எஸ்எஸ் இதில் வருவாங்க. ஸோ ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவா சங்கம்.